வஞ்சிக்கப்படுவார்கள், வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக வைப்பாராக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார். ஆனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் அதனுடைய உத்தரவாதத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். மிஷனரி ஊழியத்திற்காக கர்த்தர் அழைத்தால் புறப்பட்டு போக வேண்டும். மிஷனரி ஊழியத்திற்காக நாம் உற்சாகமாக கொடுத்து தாங்க வேண்டும் என்ற தொடரை நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே படித்து வருகிறோம். We have done mission praying quite an extent. We did talk about mission work at large. மிஷனரி ஊழியத்தை குறித்து ஓரளவிற்கு நாம் பேசியிருக்கிறோம். இன்னும் அதிகம் பேசலாம். ஆண்டவர் நேரம் கொடுக்கும் பொழுது நாம் பேசுவோம். மிஷனரி ஊழியத்திலே இருக்கிறவர்களுடைய தியாகத்தை குறித்து நாம் படித்தோம். The historical missionaries, the contemporary missionaries, இக்காலத்து மிஷனரிகள் சரித்திரத்திலே தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தவர்களை குறித்ததான தியாகங்களை எல்லாம் நான் உங்களுக்கு முன்பாக வைத்தேன். இப்பொழுது மிஷனரி ஊழியத்தை நாம் எப்படி தாங்க வேண்டும் என்ற காரியத்தை நாம் படித்து வருகிறோம். I mentioned yesterday that missions support or supporting missionary work is not an option. It is an obligation if you are a believer. நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால் அது முடிந்தால் செய்கிறேன் என்று தெரிந்து கொள்ளுகிற ஒரு ஆஸ்பெக்டில் வருகிற காரியம் கிடையாது. கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற பிரிவிலே வரக்கூடிய ஒரு காரியமாக நான் பார்க்கிறேன். And we did establish from Numbers chapter 32, எண்ணாகமம் 32ஆம் அதிகாரத்திலிருந்து மிஷனரி ஊழியத்தை தாங்காமல் இருந்தால் அது நமக்கு நன்மை அல்ல, அது நமக்கு பாவம் என்று கூட நாம் வலியுறுத்தி வசன ஆதாரத்தோடு நாம் படித்தோம். Oh unto me if I don't believe in Jesus. Oh unto me if I don't preach the gospel. If that is all true, is it also true to say, oh unto me if I do not support the missionary work? தியாகமாக மிஷனரிகள் வந்து நம்முடைய நாட்டிலே ஊழியம் செய்ததினால்தான் நமக்கு சுவிசேஷம் வந்தது. If you read missions history, you will find out how much missionaries suffered. மிஷனரிகள் எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு அதே போல சுவிசேஷம் எட்டாத எல்லைகளுக்கு மிஷனரிகள் புறப்பட்டு போகும் பொழுது போகிறவர்களே சிலர்தான், ஆனால் புறப்பட்டு போகிறவர்களை ஆதரிக்கிறவர்களும் சிலராக இருப்பது மிகவும் வேதனைக்கு உரியது. கவனிங்க, நேற்றைய தினத்தில் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் ஆக்ட்ஸ் சாப்டர் 11 ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் என்று சொன்னேன்.
அதாவது சிதறப்பட்டவர்கள் எருசலேம் சபையிலிருந்து உபத்திரவத்து நிமித்தம் சிதறப்பட்டவர்கள் போய் பிரசங்கம் பண்ணினார்கள், which is a great thing. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எருசலேமிலே உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். சிதறப்பட்டவர்கள் என்ன பண்ணினார்களாம்? 4ஆம் வசனம் பாருங்க, 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், Acts chapter 8 and verse 4. சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். I like that. அவர்கள் சிதறப்பட்டார்கள், persecution, but persecution did not stop them from proclaiming. Persecution was there, true, but proclamation was also continuing. Praise the Lord. Amen. உபத்திரவம் should not deter proclamation. சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். கவனிங்க, இப்பொழுது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். பல இடங்களுக்கு போனார்கள். ஆனால் தங்களுடைய இன மக்களாகிய யூதர்களுக்கே சுவிசேஷத்தை சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம். 20ஆம் வசனம், Acts chapter 11 verse 20. அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர், நன்றாக கவனிக்க வேண்டும், சிலர், நிறைய பேர் இல்லை, சிதறப்பட்டவர்கள் அநேகர். ஆனால் இங்கே கவனியுங்கள், அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சிலர், few, அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கிரேக்க மொழி பேசுகிற மக்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னார்கள் சிலர். மிஷனரி ஊழியம் என்று வரும் பொழுது, மாற்று கலாச்சார ஊழியம் என்று வரும் பொழுது, சந்திக்கப்படாத மக்களை சந்திக்க வேண்டும் என்றதான அறைகூவல் வைக்கும் பொழுது ஒப்பு கொடுக்கிறவர்கள் சிலர், அதிலே பங்கு எடுக்கிறவர்கள் சிலர். கவனியுங்கள், 21ஆம் வசனம், Acts chapter 11 verse 21. கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. எவர்களோட இருந்தது? அந்த சிலரோட இருந்தது. அந்த மாற்று கலாச்சார ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை மையமாக வைத்து செயல்படுகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபையே, அவர்கள் மேல, அந்த சிலர் மேல கர்த்தருடைய கரம் விசேஷமாக இருந்ததையும் அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்றும் நாம் வாசிக்கிறோம். மிஷனரி ஊழியத்திலே இன்றும் ஈடுபடுகிறவர்கள் சிலர், ஆனால் அவர்கள் மேல கர்த்தருடைய கரம் ஒரு விசேஷ விதமாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். இன்றைக்கும் மிஷனரி ஊழியத்திற்காக புறப்பட்டு போகிறவர்கள், மிஷனரி ஊழியத்தை தாங்குகிறவர்கள், மிஷனரி ஊழியத்திலே ஏதாகிலும் ஒரு விதத்திலே ஈடுபடுகிறவர்களை கர்த்தர் விசேஷ விதமாய் ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் த மிஷனரி ஒர்க், மிஷனரி ஊழியத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு நான் உங்களோடு கூட சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். லிசன். கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறதான பண்டிகைகள், டாக்கிங் அபவுட் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ், இன்றைக்கு நமக்கு இருக்கிற முக்கியமான பண்டிகைகள் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் என்ன? ஒன்று கிறிஸ்மஸ், மற்றொன்று ஈஸ்டர், இன்னொரு காரியம் பென்டிகாஸ்ட் அல்லது ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள், ஈஸ்டருக்கு பிறகு 50வது நாள். கிறிஸ்மஸ், ஈஸ்டர் அண்ட் பென்டிகாஸ்ட் என்று சொல்லலாம், 3 பண்டிகை என்று சொல்லலாம். இந்த 3 பண்டிகைகளை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது பைபிளில் அந்த நிகழ்வுக்கு ஆதாரமாக இருக்கிற வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது பைபிளில்
ஆண்டவருடைய அந்த அர்ப்பணி உள்ளம், அந்த மிஷன் ஹார்ட் நீங்கள் இருக்கிறதை பார்ப்பீர்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Let us quickly look at that. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்மஸ். தேவதூதன் அவர்களை நோக்கி மேய்ப்பர்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். See the message of Christmas. எல்லா ஜனத்திற்கும், all peoples. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இருதயம் all peoples, எல்லாரும், எல்லா மக்கள் இனமும், எல்லா கோத்திரமும், எல்லா பாஷைக்காரரும், all people, every tongue, every tribe, every nation, எல்லா பாஷைக்காரர்கள், எல்லா கோத்திரம், எல்லா மக்களிடம். இந்த காரியம்தான் ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியம். See, the message of Christmas comes with this thrust, all peoples. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். All peoples, Christmas message. அடுத்து, let us take Easter. Luke chapter 24. லூக்கா 24ஆம் அதிகாரம் 46, 47 வசனங்கள். In fact, I will read from verse 45. லூக்கா 24ஆம் அதிகாரம் 45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, this is Jesus, this is the resurrected Jesus, உயிர்த்தெழுந்த இயேசு. எம்மாவூருக்கு போகிற சீஷர்களை அவர் சந்தித்து அவர்களோடு கூட உரையாடின பொழுது, அவரிடத்தில் பேசின பொழுது அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது என்றெல்லாம் வாசிக்கிறோமே. அந்த சாப்டர் இது, லூக் சாப்டர் 24, 45ஆம் வசனம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து, he opened their mind, அவர்களை நோக்கி இயேசு சொன்ன காரியத்தை, உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும், நம்பர் 1, 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருக்கிறது, அவசியமாய் இருக்கிறது. என்னென்ன காரியம்? கிறிஸ்து பாடுபடணும், அது அவசியமாய் இருக்கிறது. 2வது, 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் அவர், அதுவும் வேண்டியதாய் இருக்கிறது. 2 musts we read in verse 46. The resurrected Jesus talks about 3 musts here, and in verse 46 we read the 2 musts. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். Listen carefully, நன்றாக கவனியுங்கள். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும், there you go, சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியதும் அவசியமானது. அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. In verse 46 there are 2 musts mentioned. Christ must suffer and he should rise again on the 3rd day. And the 3rd must that the resurrected Jesus is mentioning is found in verse 47. The message of repentance and remission of sins for all people should be preached to all nations. பிரியமானவர்களே, கிறிஸ்து பாடுபட வேண்டியது எவ்வளவு அவசியமோ, கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவது எவ்வளவு அவசியமோ, அதே போல இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டியதும் அவசியம். It is also one of the musts. It is attached with the musts of Jesus suffering, Jesus dying and rising up on the 3rd day. அதோடு கூட அறிவிக்க வேண்டும் என்ற காரியத்தையும்
இங்கே நாம் வாசிக்கிறோம். ஸோ லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. எல்லா ஜனம் இங்கே எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும், ஆல் பீப்புள்ஸ், அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும், repentance and remission of sins. This gospel message must be taken to all peoples. மூன்றாவது, அதாவது மிஷனரி ஊழியம் எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, மிஷனரி ஊழியத்தை சப்போர்ட் பண்ண வேண்டும் என்றால், you must understand how important is missionary work. We are studying how to support missionary work. மிஷனரி ஊழியத்தை எப்படி சப்போர்ட் பண்ணுவது என்பதை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இதை சரியாக புரிந்து கொள்வதற்கு மிஷனரி ஊழியம் எவ்வளவு அவசியம், பைபிளில் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். If we understand this, we will be committed to support missionaries. All peoples gospel-ஐ அறிந்து கொள்ள வேண்டும். In fact, மத்தேயு 24:14 ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று இயேசு சொன்னார். இயேசுனுடைய வருகைக்கே அடையாளமாக இருக்கின்ற ஒன்று, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அது அறிவிக்கப்பட்டு விட்டதா? நோ, நாட் yet. நம்முடைய தலைமுறையிலே, ஏன் இந்த 10 ஆண்டு காலத்திலே செய்து முடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை நான் பார்க்கிறேன். ஆகவே தீவிரித்து நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது அறைகூவல். மூன்றாவது பண்டிகை பெண்டிகாஸ்ட், ஆவியானவர் ஊற்றப்பட்ட ஒரு சம்பவம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், Acts chapter 1 and verse 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். வெடித்து கிளம்பும் வல்லமை, ஆவியானவர் வரும்பொழுது அப்படிப்பட்ட வல்லமையினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். எதற்காக? What for? So that you will be my witnesses in Jerusalem, Judea, Samaria and the utmost parts. எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி மட்டும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்த வார்த்தை சாட்சிகள் என்ற வார்த்தை இரத்த சாட்சிகள். Even you will be prepared to die as martyrs. கொடுக்கப்பட்ட அபிஷேகம், அந்த வெடித்து கிளம்பும் வல்லமை எதற்காக? மிஷனரி ஊழியத்தை செய்வதற்காக. Holy Spirit is given not just to speak in tongues, it is given to reach every tongue. அந்நிய பாஷை பேசுவதற்காக மட்டும் கொடுக்கப்படவில்லை அபிஷேகம், அனைத்து பாஷையினரையும் சந்திப்பதற்காக கொடுக்கப்பட்ட அபிஷேகம். ஆமென். பாருங்க, 3 பண்டிகை கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிற, அனுசரிக்கிற, செலிப்ரேட் பண்ணுகிற, சந்தோஷப்படுகிற 3 பண்டிகை. 3 அந்த பண்டிகை வேளையையும் நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து எடுத்து காட்டி, அந்த சம்பவத்தோடு வருகிற அந்த செய்தியின் அழுத்தத்தை நான் உங்களோடு கூட பேசி இருக்கிறேன். மிஷன், ரீச்சிங் தி அன்ரீச்ட். மிஷனரி ஊழியம் எவ்வளவு முக்கியம். The need to support missionary work is not an option. It is an obligation for the church. நீங்கள் மிஷனரி ஊழியத்தை சப்போர்ட் பண்றீங்களா? As a family, as an individual, as a believer, are you involved in supporting missionaries? You must. Are you supporting mission initiative? You must. நீங்கள் இதுவரை மிஷனரி ஊழியத்திலே ஈடுபடாமல் இருந்தால், ஜெபிக்கிறதோ கொடுக்கிறதோ நீங்கள் இன்வால்வ் பண்ணாமல் இருந்தால், ஐ அப்பீல், ஐ சேலஞ்ச், பி இன்வால்வ்ட். இது ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியம், முக்கியமான ஒரு விஷயம்.
சிலருக்கு வந்து மிஷினரி மிஷினரி மிஷினரின்னு சொல்கிறீங்களே பாஸ்டர், பைபிளில் மிஷினரின்னு எங்கே பாஸ்டர் இருக்குது? மிஷினரிங்கிற வார்த்தையே இல்லையே பாஸ்டர். அப்படிப்பட்ட புத்திசாலிகள் யாராவது இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இதோ வருகிறது சூடான பதில். மிஷினரி என்ற வார்த்தை இருக்கிறதே, அது லாட்டின் வேர்டு. அதற்கு இணையான கிரேக்க வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தல். தமிழ் அப்போஸ்தலர் என்று நாம் சொல்லுகிறோம். பவுல் மிஷனரி ஊழியத்தில் ஈடுபட்டார். ஆமென். அது பைபிளில் இருக்கு. பவுல் மிஷனரி ஊழியத்தை செய்த அந்த மேப், ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி, செகண்ட் மிஷனரி ஜேர்னி, தேர்ட் மிஷனரி ஜேர்னி, நீங்கள் பைபிளில் பின்னால் பார்த்தீங்கன்னா பால்ஸ் மிஷனரி ஜேர்னி, அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலன் பிரயாணம் பண்ணின தேசங்கள் என்னுடைய பைபிளில் அந்த மேப் இருக்கு. Amen. The entire New Testament was written by missionaries. Do you know that? உலகமெங்கிலும் புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவர் அனுப்பி வைத்தாரே, அவர்கள் எழுதின செக்மெண்ட்ஸ் தான், ரைட்டிங்ஸ் தான் புதிய ஏற்பாடு. தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய தமிழ் பைபிள் மொழிபெயர்த்தது ஒரு மிஷனரி, உங்களுக்கு தெரியுமா? வில்லியம் கேரி கல்கட்டாவுக்கு வந்தார் 250 ஆண்டுகளுக்கு முன்பாக. அவர் வந்து பல பாஷைகளை, பல மொழிகளை அவர் படித்து அவர் மொழியாக்கம் செய்தார். மிஷனரிஸ் தியாகம் செய்து அவர்கள் கடினமான சூழ்நிலையிலே வந்து சேவை செய்தபடினால் தான் உங்களுக்கும் எனக்கும் சுவிசேஷம் வந்தது. ஆமென். அப்போஸ்தலன் என்ற கிரேக்க வார்த்தை, தமிழிலும் அப்போஸ்தலர் தான், அதற்கு லாட்டின் வேர்டு தான் மிஷனரி. ஆமென். ஆண்டுடைய கிருபையினால 23 ஆண்டுகளாக மிஷனரி ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். வட மாநிலத்தில், பீகார் மாநிலத்தில் பெரிய அளவிலே செய்ய ஆண்டவர் எங்கள் கரங்களை பலப்படுத்தி வருகிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கான்ஸ்டன்ட்டாக மிஷனரிஸ் அனுப்பப்பட்டு வருகிறார்கள். கடந்த வாரத்தில் கூட நாங்கள் ஒரு மிஷனரியை அனுப்பினோம். தொடர்ந்து அங்கே ஊழியங்கள் நடந்து கொண்டே வருகிறது. சந்திக்கப்படாத கிராமங்கள், சபையில்லாத கிராமங்களிலே சபைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. they are starting mission work. அங்கே குளிர் இந்த நாட்களிலே, வருஷ இறுதியில் it is freezing cold. to support missionaries, monthly support என்று மிஷனரிகளுக்கு monthly anywhere from 3,000 to 5,000 rupees missionary support monthly. இன்னும் ஏராளமான மிஷனரிகளுக்கு இன்னும் மந்த்லி சப்போர்ட் கூட எங்களுக்கு சரியாக இல்லை. இருக்கிற அங்கே 160க்கும் மேற்பட்ட ஊழியர்கள், இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஊழியர்களுக்கு மந்த்லி சப்போர்ட் இல்லை. ஆண்டவர் கிருபையாக நடத்துகிறார், அது வேற விஷயம். ஆனால் உத்தரவாதம் எடுத்து மிஷனரி சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிற ஏராளமான மக்கள் இருக்கிறார்களே. ஆகவே தான் இந்த அறைகூவல் செய்தி. இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மிஷனரிஸ், யூ ஆர் மோர் தென் வெல்கம். யூ ஆர் மோர் தென் வெல்கம். இந்த குளிர்காலத்தில் மிஷனரிகளுக்கு வின்டர் க்ளோதிங், அந்த கம்பளி, பிளாங்கெட்ஸு, ஸ்வெட்டர்ஸு எல்லா மிஷன் ஆர்கனைசேஷனும் வாங்கி கொடுக்கிறது பழக்கம். முடிந்தவரை, முடியுமானால் செய்கிறது வழக்கம். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு மிஷனரி குடும்பத்தை நீங்கள் இந்த குளிர்காலத்தில், அவர்கள் அந்த கரண்ட் இல்லாத ரொம்பவும் இன்டென்ஸ் கோல்டாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் அவர்களை சப்போர்ட் பண்ணுவதற்கு
மிஷன்ஸ் சப்போர்ட், ஒன் டைம் சப்போர்ட். மந்த்லி சப்போர்ட் என்பது மிஷனரியை ஒவ்வொரு மந்த்தும் சப்போர்ட் பண்ணுகிறது. அதற்கும் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும் என்றால் தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே திரையிலே பார்க்கிற நம்பரை நீங்கள் நோட் பண்ணி கால் பண்ணுங்க. யூ கேன் சப்போர்ட் மிஷனரிஸ் and I'm encouraging you to support missionaries if you are not supporting. But to start off, நீங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணலைன்னா வின்டர் க்ளோதிங் ஒரு குடும்பத்திற்கு 3000 ரூபாய், 3000 rupees. நீங்கள் திரையிலே பார்க்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க and please be involved. சப்போர்ட் மிஷனரிஸ், என்கரேஜ் மிஷனரிஸ், தியாகத்தோடு செய்கிறவர்கள். மிஷனரி ஊழியத்தை குறித்து இன்னும் விரிவாக நாம் படிக்க போகிறோம். we are going to look at it the next few episodes. நேரம் நமக்கு முடிந்து விட்டது. Be involved in missions giving. If God calls you, do go as missionary. ஆமென். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Father, we thank you for speaking to us. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மிஷனரி ஊழியத்திலே நாங்கள் எங்கள் பங்கை செலுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்திலே மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.